Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. Disclaimer: I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் போகிற அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பெரி, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே பார்த்தீங்கன்னா மார்னிங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் மென்ஷன் பண்ணுறோம். பேங்க் நிஃப்டியும் சரி, நிஃப்டியும் சரி, பர்டிகுலராக நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் பர்ஃபெக்டாக ரியாக்ட் ஆகுது. எவ்ரிடே வாட்ச் பண்ணுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, இன்னைக்கு ஷார்ட் கவரிங் ரேலி நடக்குங்கிறத நம்ம நேற்றே ஐடென்டிஃபை பண்ணி லைவ் ட்ரேடிங் குரூப்பில் சொல்லியிருந்தோம். எதை பேஸ் பண்ணி சொன்னோங்கிறத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நேற்று செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் கேப் டவுன் வச்சாங்க. 22,000 பிரேக் ஆச்சு. 21,970 டெஸ்ட் பண்ணுச்சு. இங்கே புட் ஆப்ஷன் வந்து 40 ரூபா இருந்த ப்ரீமியம் கேப் டவுன் வச்சோடனே 120 டு 130 ரூபா போச்சு. அப்போவே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டில் ப்ரைஸ் மூவ் ஆகும்போது புட் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் 21,900 22,000ல ஏவி புட் ரைட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்ஷன் செல்லர்ஸ் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆனோடனே அட்ராக்டிவாக இருக்கணுன்னே ரைட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவே ஐடென்டிஃபை பண்ணோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா என்டையர் டே ப்ரைஸ் வந்து ஹையர் லெவலில் ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸில் சப்ஸ்டெயின் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சப்ஸ்டெயின் ஆகும்போது எகெயின் டவுன் சைடு வந்தாலும் இந்த ப்ரைஸ் இங்கே சப்ஸ்டெயின் ஆகும்போதே இந்த 120 130 ரூபா ப்ரீமியம் செல் பண்ணவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 70 to 80 ருபீஸ் ப்ரீமியம், ஆல்மோஸ்ட் 40 ருபீஸ் ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க. அப்போவே ஐடென்டிஃபை பண்ணோம். மார்க்கெட்டில் நாளைக்கு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் பேட்டர்ன் இப்படி இருக்குது. ஃபாலிங் வெஜ் பிரேக் அவுட் ஆனால் நல்ல ஒரு ரேலி ஷார்ட் கவரிங் நடக்குங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இதை பேஸ் பண்ணி தான் ஷார்ட் கவரிங் ரேலி நடக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம். நம்ம இன்னைக்கு என்னென்ன ட்ரேட் பண்ணோங்கிறத பார்த்துட்டு நாளைக்கான லெவல்ஸ் போயிடலாம். இன்னைக்கு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேங்க் நிஃப்டியில் மார்னிங் வந்து இந்த ட்ரேட் எடுத்தோம். பர்டிகுலராக என்னன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 48,500 பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரீவியஸ் லெவலில் ஒரு நல்ல ஒரு டெசசிவ் கேண்டில் பிரேக் பண்ணியிருந்துச்சு. இங்கே 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ரேலி. இப்போ நான் லெவல்ஸ் மாற்றி வச்சிருக்கேன். ப்ரீவியஸாக 550 வந்து ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. அது பிரேக் பண்ணோன்னே ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகிட்டு நம்ம இந்த லெவலில் என்ட்ரி எடுத்தால் எகைன் 48,800 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி இந்த லெவலில் தான் எடுத்தோம். எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மொமெண்டம் ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் போயிட்டு எஸ்எல் அடிச்சிருச்சு. வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டில் இந்த சப்போர்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். சப்போர்ட் ஐடென்டிஃபை பண்ணது இல்லாமல் இந்த கால் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட், நல்ல ஒரு ரேலி, ஒரு திருப்பி ஒரு டெஸ்டிங், திருப்பியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனோடனே சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. சப்போர்ட் ஐடென்டிஃபை பண்ணி இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து எகைன் இங்கே ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் நம்ம கேட்ச் பண்ணோம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் ஒரு ரேலி நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஐடென்டிஃபை பண்ணி நம்மளோட 22,060 நான் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 22,350 சொல்லியிருக்கேன். இந்த ரெசிஸ்டன்ஸில் வித்தவுட் ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்ததுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ஃபாலிங் வெஜ்ஜில் அழகாக பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு. பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு ட்ரேடு கொடுத்துருந்தோம். அழகாக ஒரு ஈஸியாக ஒரு 20 to 25 பாயிண்ட்ஸ் ஒரு மொமெண்டமாக கேட்ச் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரேடு கொடுத்துருந்தோம். 23,060 பிரேக் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் அப் சைடில் வரணும். அது ஒரு 20 to 300 கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணோம். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஷோல்டர், ஹெட், ரைட் ஷோல்டர் இதை ஐடென்டிஃபை பண்ணி இந்த இடத்துல ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருந்தோம். 22,400 அதுவுமே ஒரு 20-25 பாயிண்ட்ஸ் போச்சு. நான் ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் ஒரு 10 to 12 பாயிண்ட்ஸில் எக்ஸிட் ஆகிட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நம்ம மல்டிபிள் ரீசன்ஸ் வச்சுருக்கோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரீசன், கேண்டில் கன்ஃபர்மேஷன் ரீசன், பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷனில் ஒவ்வொரு கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தால் தான் வின்னிங் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ரேண்டம் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது அட்வைசபிள். நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஃப்ஐ டேட்டாவும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் செக் பண்ணிடலாம். இன்றைக்கி எஃப்ஐ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா எகைன் இந்த மந்த்
கண்டினியூஸாக 3 டேஸ் செல்லிங்கில் தான் இருக்காங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இவ்வளோ ரேலி ஆகியும் 2895 கோடி செல்லிங்கில் தான் இருக்காங்க. டிஐஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3337 கோடி பையிங்கில் இருக்காங்க. இது வந்து கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் கால் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா 22,500 600ல் புட் ரேட் ஹெவியாக இருக்குது. புட் ஆப்ஷன் சைடில் 22,200 22,100 22,000 ஹெவி புட் ரேட் இருக்குது. மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் நிஃப்டியோட ஸ்பாட்டுக்கு போவோம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணலாம். ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 160 ருபீஸ் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு 140 ருபீஸில் ப்ரீமியம் ஓப்பன் ஆகும். 140 ருபீஸ் இருக்க ப்ரீமியம் 120 to 140 145ல் ப்ரீமியம் சப்ஸ்டெயின் ஆச்சு. எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா அட் த மணியில் கால்குலேட் பண்ணணும். இப்போதைக்கு இதை கால்குலேட் பண்ணியிருக்கேன். 22,350 மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 22,337. அதனால் 350 கன்சிடர் பண்ணியிருக்கேன் அட் த மணியாக. அட் த மணியாக கன்சிடர் பண்ணும்போது இங்கே வந்து 3 கொடுத்தாரு 80 ஆல்மோஸ்ட் 158 இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 140 ஆர் 130ல் ஓப்பன் பண்ணலாம். மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் ப்ரைஸ் ஓப்பன் ஆகிட்டு ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் கன்ஃபார்மாக வால்டிலிட்டியாக இருக்கும். ப்ரீமியம் கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ப்ரீமியம் டிகே ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குது. இந்த 2 சினாரியோ தான் நாளைக்கு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. ஃபஸ்ட்டு நிஃப்டியோட லெவல் சொல்கிறேன், மார்க் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நிஃப்டிக்கு வந்து டவுன் சைடில் 22,260 இமிடியேட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அது பிரேக் ஆச்சுன்னா 22,160, ஃபைனல் சப்போர்ட்டாக 22,050 ஆக்ட் ஆகும். அப்சைடில் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 22,400. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்பேலன்ஸ் மூவும் இருக்குது, ப்ளஸ் கேப் ஃபில்லிங் ஏரியாவும் இருக்குது. அது எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 22,510, நெக்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் வருது, பிரேக் ஆச்சுன்னா 22,618. ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், ப்ரீவியஸ் சப்போர்ட் பிரேக் டவுன் ஆயிருக்கு, அங்கேயும் ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது, அது 22,725. அப் சைடில் இருக்க லெவல்ஸ் இது, டவுன் சைடில் இருக்க லெவல்ஸ் இந்த 3 லெவல். இப்போது இதில் நம்ம நீங்கள் கிளியராக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அப் சைடில் இந்த இடத்துல இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருது, இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸாக்டாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450 to 500 ரேஞ்சில் வருது. மார்க்கெட்டில் நாளைக்கு நல்லா ரேலி ஆனாலும் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் 22,500ல் அது ஹையஸ்ட் ரேட்டிங் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டோ இல்லை ஸ்லைட் கேப்பப்போ ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். 22,410க்கு மேலே ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகணும். இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் கண்டினியூஸாக ரேலி ஆயிடுச்சு, இல்லை சப்ஸ்டெயின் ஆகணும். சப்ஸ்டெயின் ஆனால் இந்த ஒரு கால் ஆப்ஷனை ஒரு ஸ்கேல்ப் அட்டெம்ப்ட் பண்ணலாம். ஏன்னா இன்பேலன்ஸ் மூவ் இருக்குது 450 வரைக்கும், ப்ளஸ் இன்னொரு 50 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேப் ஃபில்லிங் இருக்குது. இந்த ஏரியாவை டெஸ்ட் பண்ணுறதுக்கான 510 டெஸ்ட் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை கிளியராக ஐடென்டிஃபை பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு கால் ஆப்ஷன் சைடு ஒரு சினாரியோவை ஒரு மொமெண்டமாக கேட்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா 22,400 அப் சைடில், 22,300 டவுன் சைடில். இந்த ரேஞ்சுக்குள்ளே 100 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆனால் வெயிட் பண்ணுங்கள், எடுத்தோடனே ட்ரேட் அவாய்ட் பண்ண வேணாம். ஏன்னா இந்த ரேஞ்ச் ஆகும்போது ப்ரீமியம் மெல்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிரேக் டவுன் ஆகியும் சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்கள். இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகி சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்கள். ஏன்னா இங்கேருந்து தான் ஃபஸ்ட்டு செல் இனிஷியேட் பண்ணாங்க. எகைன் ப்ரைஸ் அதே இடத்துல வரும்போது அன்னைக்கு செல் இங்கே இனிஷியேட் பண்ணது, பிரேக் அவுட் நடந்துருச்சு, இன்னைக்கு ரீடெஸ்ட் பண்ணியிருக்க, நல்ல ரேலி. திருப்பியும் ப்ரீவியஸ் செல் பண்ணியிருந்தாலும் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கும், இப்போ அது சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் வரணும், கேண்டில் கன்ஃபர்மேஷன் வரணும், இல்லைனா பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் வரணும். இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் வரும்போது நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா 350 ஃபர்ஸ்ட் டார்கெட், 400 செகண்ட் டார்கெட். இங்கேயும் கால் ஆப்ஷன் சைடு ஒரு மொமெண்டம் ட்ரேடை கேட்ச் பண்ண முடியும். புட் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு, இது நான் ஹையர் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன், இப்படி ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் வச்சுக்கோங்க. புட் ஆப்ஷன் சைடு வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு 260யும் டெசசிவாக பிரேக் ஆகுதுன்னா இன்றைக்கி இங்கே இருந்த மீதி இருக்க 50 பாயிண்ட்ஸ் அது பிரேக் ஆக விட்டுட்டு 260 ரீடெஸ்ட் பண்ணும்போது புட் ஆப்ஷன் சைடு ட்ரேட் எடுத்திங்கன்னா இங்கே வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் ஒரு கால்குலேட் பண்ண முடியும். பிரேக் பண்ண விடணும், ரீடெஸ்ட்டில் தான் எடுக்கணும். எப்படி இங்கே பிரேக் பண்ண விட்டோம், ரீடெஸ்ட்டில் பார்த்துட்டு ஃபாலிங் விஜில் என்ட்ரி எடுத்தோமோ அதே மாதிரி பிரேக் டவுன் பண்ண விடணும், ரீடெஸ்ட்டில் பார்த்துட்டு தான் நம்ம என்ட்ரியை புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணணும்.
நெக்ஸ்ட் புட் ஆப்ஷன் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம்னா, மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஷார்ட் கவரிங் ரேலி அப்படியே கண்டினியூஸ் புல்லிஷ் கண்டினியூஸ் ஆகுதுன்னா, மார்க்கெட்ல பிரைஸ் இப்படி ட்ரேட் ஆகி அப் சைடில் 510ல பாருங்க. இங்க 510 வரும்போது கண்டிப்பா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் 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 ப்ரீவியஸ் சப்போர்ட்டா இருந்தது பிரேக் ஆயிருச்சுன்னா இப்போ வரும்போது அது ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். இங்க புட் ஆப்ஷன் சைடில் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் சினாரியோ மார்க்கெட்ல நல்ல ஒரு திருப்பி ரேலி ஆனதுக்கப்புறம் இந்த 618 620 வரும்போது ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணிங்கன்னா திருப்பி 500 550 ரீடெஸ்ட் பண்ணும். இங்க ரெசிஸ்டன்ஸ் வரும்போது புட் ஆப்ஷன் ஆர் இங்க ரெசிஸ்டன்ஸ் வரும்போது புட் ஆப்ஷன், இங்க பிரேக் ஆனா மட்டும்தான் புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த 3 சினாரியோ செக் பண்ணி பாருங்க. நாளைக்கு இந்த மாதிரி சினாரியோ வரும்போது எடுங்க. கால் ஆப்ஷன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இன் பிட்வீன்ல இந்த 100 பாயிண்ட்ஸ்குள்ள கன்சால்டேட் நடந்ததா பிரீமியம் மெல்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுல வெயிட் பண்ணி ட்ரேட் பண்றது அட்வைசபிள். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அப்சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கிறேன். ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணுறேன். அப்சைட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் 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 எகைன் இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ். அப்சைடில் இருக்க ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது, டவுன் சைடில் இருக்க ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. டவுன் சைடில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னாலும் எடுத்துருங்க. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 48,360 சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு 48,110 ஃபைனல் சப்போர்ட். உங்களுக்கே தெரியும் இது ட்ரிபிள் சப்போர்ட்டு. 47,880 ஃபைனல் சப்போர்ட், லாஸ்ட் சப்போர்ட். அப்சைடில் இமிடியட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 48,660. நெக்ஸ்ட் லெவல் 48,835. ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் 49,083. இன்கேஸ் ரொம்ப அல்ட்ரா புல்லிஸ் இருந்துச்சுன்னா 49,220. இதுதான் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். இப்போ நீங்கள் ட்ரெண்ட் லைனோட ரிஜெக்ஷனை பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல புல்லிஸ் கேண்டில் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸில் புல்லிஸ் கேண்டில் போட்டாலும் என்டையர் டேவுமே அந்த கேண்டிலில் பாதி லெவல் சப்ஷன் ஆச்சு. நெக்ஸ்ட் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த 48,360க்கு மேலே க்ளோஸ் வைக்கவே முடியல. 3 டைம் ரிஜெக்ஷன். இன்னைக்கு டெசசிவ் பிரேக் அவுட் 48,360க்கு மேலே ப்ரைஸ் சப்ஸ்டைன் ஆகுது. இங்கே கொஞ்சம் செல்லிங் ஜோன் இருந்துச்சு, ப்ளஸ் கேப் ஃபில்லிங் இருந்துச்சு. இன்னைக்கு அது பர்டிகுலராக காலையிலேயே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப் சைடில். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த 48,360 லெவல், இந்த லெவலில் கன்சால்டேட் ஆகிருந்தாலும் சப்போர்ட், இது ஃபுல்லாக சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் பிரேக் ஆனாலும் நல்லா புரிஞ்சுவோங்க, இந்த இன்கேஸ் இது பிரேக் ஆனாலும் இங்கேருந்து மார்க்கெட்டோட பேங்க் நிஃப்டிங்கிறது மந்த்லி எக்ஸ்பெரி. மந்த்லி எக்ஸ்பெரி எப்படி நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்கோ அந்த ட்ரெண்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்க்கணும். காலையில் பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடில் நம்ம ஸ்டாப் லாஸ் வாங்கியிருந்தாலும் 35 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வாங்கியிருந்தாலும் திருப்பியும் நம்ம மார்க்கெட்டோட ட்ரெண்ட் கால் ஆப்ஷன் சைடில் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதே சைடில் நம்ம கன்ஃபர்மேஷன் வரும்போது ட்ரேட் எடுத்தோம். அப்போ தான் ஒரு மொமெண்டம் கேட்ச் பண்ணியிருக்க முடியும். ஃபுட் ஆப்ஷனை கூட செக் பண்ணி பாருங்கள், அந்த அளவுக்கு மொமெண்டமாக கேட்ச் பண்ணியிருக்க முடியாது. அதனால மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா சம்டைம்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இங்கே பிரேக் டவுன் பண்ணுற மாதிரி பிரேக் டவுன் பண்ணிவிட்டு திருப்பியும் டபுள் கன்ஃபர்மேஷனில் உள்ளார வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி சினாரியோ நடந்தாலும் நம்ம கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். இன்கேஸ் ஃப்ளாட்டோ கேப் அப்லேயே வச்சு ப்ரைஸ் இப்படி வந்து பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு எகெயின் ஃபால் ஆகுதுன்னா அப்போ தான் நம்ம புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த 2 சினாரியோ இந்த ஜோனில். நெக்ஸ்ட் கேப் அப் வைக்கிறாங்க 600 615 கேப் அப் வைக்கிறாங்கன்னா ப்ரைஸு இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி கேண்டில் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த ப்ரீவியஸ் லெவலில் ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி கால் ஆப்ஷன் சைடில் என்ட்ரி எடுக்கிறோம். கேண்டில் கன்ஃபர்மேஷனில் எஸ்எல் வைக்கிறோம். அழகாக 48,822 830 கால் ஆப்ஷன் சைட் டெஃபினட்டாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ரீவியஸாக அங்கே இருந்தால் ரிஜெக்ட் ஆச்சு, ப்ரீவியஸாக அங்கே இருந்தால் பிரேக் டவுன் ஆச்சு. அந்த இடத்த டெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எகைன் ரேலி ஆச்சுன்னா 48,950 49,000 வரைக்கும் போகிறதுக்கான கால் ஆப்ஷன் சைடில் ஒரு மொமெண்டமை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபாலோ ஆகுது முன்னாடி 49,083க்கு மேலே க்ளோஸ் வைக்கவே இல்லை. கரெக்டாக கேப் அப் கேப் டவுன் வந்து இந்த ப்ரைஸ் சப்ஸ்டைன் ஆச்சுன்னா இங்கே ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட், ஃபைனலாக இங்கே வரும். இந்த இடத்துல ஃபைனலாக வரும்போது நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காகவும் ப்ராஃபிட் புக்கிங்காகவும் நியூ டைப் ஆஃப் ஆப்ஷன் செல்லர்ஸ் 49,000 என்ட்ரிக்காகவும் வேணாம். இங்கே வந்து நம்ம புட் ஆப்ஷன் சைடில் ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணலாம். இந்த இடத்துல கேப் அப் வச்சா நம்ம வந்து பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டில் கால் ஆப்ஷன் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும்.
ரெசிஸ்டன்ஸ் வரும்போது தான் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட் புக்கிங்க்கு நியூ டைப் ஆஃப் ஆப்ஷன் செல்லர்ஸ் என்ட்ரி ஆகிறதுக்கு புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த சினாரியோவில் கன்சால்டேட் ஆகிட்டு பிரேக் ஆச்சு அப்படின்னா டபுள் கன்ஃபர்மேஷன் உள்ளார வந்தால் கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகி ரீடெஸ்ட் ஆகி எகைன் ஃபாலோ ஆனால் மட்டும்தான் புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணணும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 4 சினாரியோ சொல்லியிருக்கேன். இந்த 4 சினாரியோ நாளைக்கு நடக்குதான்னு ஐடென்டிஃபை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க. யூடியூப் அல்கோரிதமுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் ஏதாச்சும் நியூ அப்டேட்னா என்னோட டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.